வணக்கம். நான் உங்க பிரதீப். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்ல இருக்க நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மைலேஜ் டெஸ்ட் நம்ம இந்தியாவில் மெயினாக ஒரு புது ஒன்று வாங்கினாலும் சரி, இல்லை வாங்கணும்னு நினச்சாலும் சரி, மைண்டில் தோன்ற ரெண்டு கேள்வி, நம்மளை பார்த்து கேட்குற ரெண்டு கேள்வி. ஒன்று எவ்வளோ விலை, ரெண்டாவது எவ்வளோ கொடுக்குது ப்ரோ. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்ல இருக்க நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ப்ரோ, மைலேஜ் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு. நான் மைலேஜ் வீடியோ லேட்டாக போகிறதுக்கான ஒரு ரீசன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி எந்த மைலேஜ் டெஸ்ட் போட்டாலும் அது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காதுங்க. அதனால தான் நான் போடல. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப் ஸ்டாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா பிரதீப் புதுசாக வண்டி ஓட்டிகிட்டே பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு ஊட்டி ரைடெலாம் போயிட்டுருக்கோம். ஸோ இது போகும்போதே நம்ம மைலேஜ் டெஸ்ட்டையும் முடிச்சிடலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் வண்டி வந்து லாஸ்ட் சர்வீஸ் முடித்தப்போ நான் வந்து பெட்ரோல் அடிக்கவே இல்லைங்க. ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும், எவ்வளோ ஓடுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து மைலேஜ் செக் வந்து பண்ணிடலாம். ஸோ என்னோட பழைய சர்வீஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூல் இண்டிகேஷனில் வந்து நான் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க இந்த சீஃப் மெக்கானிக்கிட்டையும் பேசியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்றதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுலேருந்து அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மைலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அந்த ஃபியூல் வந்து என்னமோ சொன்னீங்கல்ல, அதை சொல்லிடுங்களேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூல் வந்து 2 பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஓகே 3 லிட்டருக்கு மேலே இருந்தால் தான் வரும், கேஜ் ஒர்க் ஆகும். சரி, 2 பாயிண்ட் காட்டும். ஓகே, ஃபுல்லாக வரணும்னா உங்களுக்கு 3.5-4 லிட்டருக்கு மேலே வரணும். 4 லிட்டருக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்லேயே 4 லிட்டர் இருக்குன்றீங்க? ஆமாம், 3.5 லிட்டர் வரணும். 3லேருந்து 3.5 லிட்டர் நிற்கும். ஓ, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் போட்டாலும் நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டலாம். 120 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டலாம். நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கப்புறம் நான் பெட்ரோல் அடிக்க போகிறதில்ல, அப்படியே வெயிட் பண்ணி அதை ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டு எவ்வளோ போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் திரும்ப உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வந்து தனியாக 1 லிட்டர் மட்டும் அடித்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சார் கேனில் அடிக்கணும். கேன் 1 லிட்டர் இருக்கு. 100 ரூபாய்க்குனா பிடிக்குமா? கார்டு தான் போட போகிறேன், அதனால 1 லிட்டர் கட்டாரிங்க. அப்படியா? 97. சரி, ஓகே, 1 லிட்டருமே கணக்கு வச்சுப்போம். சரிங்கக்கா, வாங்கிக்கிறேன். வந்துடுறேங்க. ஒரு வழியா 97 பாயிண்ட் இருக்கு. அவங்க காலையிலே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம செக் பண்ணணும். நம்ம இப்போ வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஊட்டி ரைடு தாங்க கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரைடில் தான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மைலேஜ் டெஸ்ட்டும் வந்து செக் பண்ணி முடிக்க போகிறேன். வண்டியை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓடுது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். இது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட ஃபியூல் பம்ப் வந்து சீக்கிரம் அடி வாங்கிடும். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மெம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டனால நான் இதை பண்ணுறேன்.
ஸோ இதே மாதிரி நம்ம ஊட்டி சீரீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அந்த வீடியோஸ் கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். நீங்கள் எப்போதும் மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நீங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற யூஸ்ஃபுல்லான வண்டிக்கான டிப்ஸ், அப்புறம் நம்மளோட டிஃப்ரெண்ட்டான vlogs எல்லாமே உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் வரும். எப்போதுமாய் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வண்டி எப்போ ட்ரை ஆகி நிற்குதுன்றத பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அநேகமாக பெட்ரோல் ட்ரைன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு இடத்துல முக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பெட்ரோல் ட்ரையாக இருந்தால் சூப்பர். நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் கிடைச்சிரும் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு. வண்டி ட்ரை ஆகுற வரைக்கும் ஓட்டுறது தாங்க. எப்போவுமே அந்த மாதிரி விட மாட்டேன். பட் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை ஆகுற மாதிரி நான் ஓட்டுறேன். ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுனா 111 கிலோமீட்டர் ஓடுங்க. அதுலேயும் இப்போ நான் ஹில்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக ஹில்ஸ் ஓட்டாமல் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு 130லேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் ஓடும். இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை பாருங்க. பார்த்தீங்களா, வண்டி இப்போ நம்ம இந்த பெட்ரோலை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்குன்றதை வந்து செக் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம சுரேஷ் தான் வந்து பெட்ரோல் ஓட்ட போகிறாரு. 114 கிலோமீட்டர். இந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். பார்த்தீங்களா, இவரெல்லாம் பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக வச்சுட்டு வந்துருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அவருக்கு. கரெக்டாக இது வந்து 97 இருந்துச்சுங்க. 1 லிட்டர் கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ஊற்றி நம்ம ஹில்ஸில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தால் இன்னொரு 1 லிட்டருக்கு வாங்கணும் பெட்ரோல் கன்ஃபார்மாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட யூஸ்ஃபுல் மேனுவல் வந்து நம்ம செக் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் வார்னிங் வந்து 4 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 லிட்டர்ஸ்னால் இப்போ நான் ஹில்ஸ் ஓட்டாமல் கால்குலேட் பண்ணால் டோட்டலி 130 கிலோமீட்டர்ஸ். ஸோ 130 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை 4ன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 32.5 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குதுங்க மைலேஜ். ஸோ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ஹில்ஸில் வந்து 22 கிலோமீட்டர்ஸ் தான் மைலேஜ் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. போய் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊற்றிருக்கோம். அதனால் ஹில்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு 22 கிலோமீட்டர்ஸ் தான் மைலேஜ். இங்கே பாருங்கள், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப போட்டிருக்கோம். ஃபுல் ஹில்ஸ் வேறு நான் ஓட்டினது. அதனால் அவ்வளோதான் மைலேஜ் கிடைக்குதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த மைலேஜ் வந்து நீங்கள் ஓட்டுற ஸ்டைல், அப்புறம் நீங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணுறதை வச்சு டிஃபர் ஆகலாம். பட் ஓவராலாக ஒரு இந்த ரேஞ்சில் தான் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கிளிப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஊட்டி போனப்போ எடுத்தது. இதோட ஃபுல் வீடியோ கூட சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். இது ஒரு ட்ரெயிலர்னு நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியும் சேஃபாக பார்த்துக்குங்க. எப்போவுமே வீட்டில் நமக்காக யாரோ இருக்காங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்கள் அடுத்த வீடியோவில் நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே